ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மத்தியான சாப்பாடெல்லாம் தயாராகிட்டு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க ஒன்றுண்டா வரிசை கட்டி பார்க்கலாமா? நாங்கள் நேரத்தோடய சமைச்சிட்டு நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். சரியா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, சம்பரிசி சோறு, வளமையாக படிக்கிற சம்பரிசி சோறு தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தேங்காய் பால் ரசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரெசிபி நீங்கள் கேட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். சரி, ஏன்னு சொல்லுங்க, இன்றைக்கு மல்லியில் கிடைக்கல, இல்லாட்டிக்கு நான் இன்றைக்கே நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. மல்லியில் இல்லாமல் போட்டால் இப்போ அதுக்கு யாராச்சும் ஏதாவது சொன்னால் எதுக்கு வம்பு, மல்லியிலே வாங்கி வடிவ பெர்ஃபெக்டாக போட்டு காட்டுவோம்னு வச்சிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டும் கோவாயும் போட்டு ஒரு பால் கறி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மீன் வாங்கினேன்னா நல்ல சுண்ணாம்பு வாழை, அதை பொரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இது எங்களுக்கு பொரிச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக எங்களுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா இதில் பெருசாக பிடிக்காது. எங்களுக்கு பொரிச்சு சும்மா சூப்பராக தோசைக்கல் அப்படியே வறுத்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு வெங்காயமும் போட்டு வெட்டி போட்டு வச்சுக்கணும், அதோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வாடை பால் சொதி இருக்குது. இது இவ்வளோ தான் எங்களோட மத்தியான சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வடிவாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.